பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரம் ஆதீன மடாதிபதி வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். சிவபெருமான் உங்களை ஞானத்துடன் வலிமையுடனும் தொடர்ந்து வழி நடத்துவார் என்று அருளாசி தெரிவித்து வாழ்த்து. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரம் ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ லலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பிரதமருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அவர் ஆசி தெரிவித்துள்ளதில், உங்கள் 75வது பிறந்த நாளின் இந்த சிறப்பு நாளில் ஸ்ரீ செந்தமிழ் சொக்கநாத சுவாமிக்கும் ஸ்ரீ தருமபுரம் ஆதீனத்தின் ஆச்சாரியர்களின் தெய்வீக பரம்பரைக்கும் எங்களை மனமார்ந்த பிரார்த்தனைகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். பாரத மாதாவுக்கு நீங்கள் செய்யும் அயராத சேவைகளும் சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கான உங்கள் பக்தியும் உத்வேகத்தின் மூலமாகும். காசி தமிழ் சங்கமம் மற்றும் ஸ்ரீ கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் 1000வது ஆண்டு புனித பிரதிஷ்டை போன்ற உங்கள் வரலாற்று முயற்சிகளை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூர்கிறோம். இது முதன்முறையாக நமது பண்டைய மரபுகள், கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை ஒரு தெய்வீக சங்கமத்தில் ஒன்றிணைத்தது. இந்த முயற்சி நமது ஆன்மீக பாரம்பரியத்தின் மீதான உங்கள் ஆழ்ந்த பயபக்திக்கு சான்றாக நிற்கின்றன. நீங்கள் நமது தேசத்தை முன்னேற்றம் மற்றும் அமைதியின் பாதையை நோக்கி அழைத்து செல்லும் போது சிவபெருமான் உங்களை ஞானத்துடனும் வலிமையுடனும் தொடர்ந்து வழிநடத்துவார். ஞானம், தைரியம் மற்றும் இரக்கத்துடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவை செய்ய உங்களுக்கு ஆரோக்கியம், வலிமை மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். விக்ஷி பாரதம் என்ற உங்கள் தொலைநோக்கு நிறைவேறட்டும் என்று தெரிவித்துள்ளார்.